என்னடி வளரிட்டு இருக்க? நான் பாட்டு படிக்கிறது உனக்கு வளர்ந்த மாதிரி இருக்கோட்டி. அக்காவும் தங்கச்சி இங்க நின்று என்ன மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன சாப்பாடுமா? சாம்பார் தான். இன்னைக்கு புரட்டாசி சனி. சாயங்காலம் நான் கிருஷ்ண கோயிலுக்கு போறேன். நீங்க வரீங்களா இல்லையா? ஏமா நீ என்னமா எப்ப பார்த்தாலும் சாம்பாரா போட்டுட்டு இருக்க? வீட்டுல ஒரு வேளை அக்கா தங்கச்சி பாக்குறது கிடையாது. டீ சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேங்க. அப்புறம் நானும் என்ன தாத்தையும் பண்ணுவேன். ஒரே ஆளா எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க டீ. அப்ப நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிடுதோமா? உன் சாம்பாரை நீயே சாப்பிட்டுக்கோ. சரிடி, என் சாம்பார் மேல கைய வைக்காதீங்க. என் சாம்பார் மேல கைய வச்சிங்கன்னா கையை உடைச்சி அடுப்புக்குள்ள வச்சிருவேன். அம்மாவுக்கு கொழுப்ப பத்தியாட்டி இன்னைக்கு நம்ம சமைக்கிறோம் சரியா? இன்னட்டி அவசரப்பட்டு வாயை விட்டுட்ட. நம்மளுக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. இப்ப என்னத்தை சமைச்சு எப்படி பண்ண போறோம் சொல்லு? யூடியூப் இருக்கலாட்டி யூடியூப் பார்த்து நம்ம ஏதாச்சும் சமைக்கலாம் வா. ஏட்டி சரி யூடியூப் பார்த்து சமைக்கலாம். என்ன சமைக்கலாம்னு சொல்லு. ஏட்டி நம்ம குஸ்கா பண்ணுவோமா? உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு கறி மசாலா வாடை இல்லைன்னா சாப்பாடு உள்ள இறங்காதோடி. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நீ ஒட்டு கட்டிட்டு இருக்காமா. இதெல்லாம் தப்பு. ஒழுங்கா அங்க போமா. அக்கா தங்கச்சி பெரிய ரகசியம் பேசிடுவாள்வோ. இன்னும் 10 நிமிஷத்துல அவ முடிய நீ பிடிச்சிட்டு இருப்பா, வா முடிய அவ பிடிச்சிட்டு இருப்பா. அப்ப அம்மா தானே டீ கட்டுவீங்க. அப்ப இருக்கும் உங்க ரெண்டு பேத்துக்கும். அம்மாக்கு நம்ம நல்லா சமைச்சிருவோம். மோண்டு பொறாம டீ வேற ஒண்ணு இல்ல. வா நம்ம போய் சமைப்போம். நினைக்கிற அழகா தான் நானும் பார்க்க போறேன்னா போய் சமைங்க சமைங்க. இப்ப நம்ம யார் வீடியோ பார்த்து சமைக்க தெரியாதா? சரி நானே சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நேம் சொல்லிடாத, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இல்லைன்னா ஏதாச்சும் வந்துட போகுது. சும்மா கடை போறேன்ட்டு என்னையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுதியா நீனு? சரி பண்ணி தொலையும். இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருநெல்வேலி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ பாட்டு திருநெல்வேலி கிச்சன் ஒரு சேனலே கிடையாது டீ. தெரியும், நான் தான் வேணுக்குனே மாற்றி சொன்னேன். ஓ நீ அப்படி வரியா? ஏட்டி அந்த அக்கா தான்ட்டி நல்லா சமைப்பாங்க பார்த்துக்கோ. நம்மளும் அவங்கள பார்த்தே சமைப்போம். நல்லா இருக்கும் டீ. அப்போ என்ன இன்னும் இருந்துக்கிட்டு வா, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ப்ளே பண்ணி என்னென்ன போடணும் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு டீலி. நான் தக்காளி வெட்டுவேனா, நீ வெங்காயம் வெட்டணும் சரியா? ரொம்ப சௌரியம். வெங்காயம் நான் கண்ணு கறிக்க உட்காந்து வெட்டணுமா? நீ எந்த கஷ்டமே இல்லாம உட்காந்து தக்காளி வெட்டுவியோ? ஏன் டீ? அப்பெல்லாம் இல்லை டீ. சரி போ, வாங்கிட்டு நான் சண்டை போட விரும்பல. ஏற்கனவே அம்மா நம்ம சண்டை போடுவோன்னு முடிவு பண்ணிட்டா. அதனால நானே வெங்காயம் வெட்டுதேன், நீயே தக்காளி வெட்டிக்கோ சரியா? தக்காளிக்கு தாவணிய கட்டி விடாதா? ஏடி எந்த பாட்டை எப்படி டீ பாடுது? ஆமா, நறுக்குன தக்காளிக்கு இப்ப நீ எப்படி தாவணி கட்டி விடுவ சொல்லு? நான் பாட்டு பாடினா அதை ரசிட்டு இப்படி ஆராய்ஞ்சிட்டு இருக்காத. நான் தக்காளி வெட்டிட்டேன், நீ வெங்காயம் வெட்டிட்டேன்னா வா வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டேன். முடிஞ்சிட்டு குக்கரை எடுத்து மட்டும் அடுப்பு மேலே வைட்டி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். எடுத்து வச்சுட்டேன் டீ. வா ஒவ்வொன்றா பண்ணு. நான் பண்ணிதேன், நீ வீடியோ பார்த்து சொல்லுதியா என்னென்ன எவ்வளோ போடணும்ண்டு? சரி டீ நான் சொல்லுதேன், நீ வா. நீ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோ. எவ்வளோ கரெக்டாக அளவு சொல்லு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோடி. 3 ஸ்பூன் சொல்கிறாங்களே, எல்லாருமே வீட்டில் ஸ்பூனை வச்சு அளந்து தான் ஊற்றுவாங்களோ? சரி நம்மளும் அப்படியே ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. அடுத்து ஏடி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா எல்லாமே போடணுமா? சரி போட்டாச்சு. அடுத்து அப்புறம் நீ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோட்டி. அடுத்துடி வெங்காயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வெங்காயத்தை நல்லா வதக்கணும் டீ. சரி டீ. நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோ. அடுத்து தக்காளி சேர்க்கணும் அதானே? பரவாயில்ல டீ, உனக்கும் சமைக்க தெரிஞ்சிருக்கு. நீயும் என்ன மாதிரி தான் இருக்க போல. நீயும் சேர்த்தாச்சு டீ. வதக்கிட்டியா டீ? வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோ. மசாலா எல்லாம் சேர்க்கணும். மஞ்சள் பொடி மிளகாய் பொடி எல்லாம் சேரு. எல்லாம் எத்தனை ஸ்பூனுன்னு தெளிவாக சொல்லு பார்த்துக்கோ. டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. அடுத்து தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பா? எத்தனை ஸ்பூனு சொல்லிட்டி? ஸ்பூனுலாம் ஒன்றும் சொல்லலை, தேவையான அளவு உப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபுல்லு தட்டிடுவோமா? தேவையான அளவு தானே? ஏட்டி இது 10ன்னு நினைக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு இப்போ இங்கே வந்த நாங்களே எல்லாம் பண்ணிட்டோம். ஏட்டி அவ்வளோ வேண்டி உப்பு போட்டு என்ன டீ பண்ண போற?
தேவையான அளவு உப்புன்னு சொன்னாங்க, அதாம்மா இது போட போறேன். அறிவு கட்டவளை, இவ்வளோ வண்டி உப்பு போட்டேன்னா வாயிலே வைக்க முடியாது டீ. 2 ஸ்பூன் போடு போதும். சாரிம்மா, தேவையான அளவுன்னு சொன்னாங்களா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்படிதான் எல்லா பொடியும் கொட்டியிருக்கீங்களோ உங்க இஷ்டத்துக்கு? இல்லைம்மா, எல்லா பொடிக்குமே இத்தனை ஸ்பூனுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் போட்டிருக்கோம். ஆனால் உப்பு மட்டும் தேவையான அளவுன்னு சொன்னாங்களா, அதான் எவ்வளோன்னு தெரியலாமா கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். மவளை, சாப்பாடு எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சரி 2 பேரும் சாப்பிட்டு காலி பண்ணிடணும். சாப்பாடை வேஸ்ட் பண்ணி தூர போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். நீ ஏன் சாப்பிட்டு பாரு, உங்களோட நாங்கள் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். இருக்கும் உப்பு கொட்டுற லட்சணத்திலே தெரியுது எவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு. சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியில் வாங்கட்டி. ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சுட்டு நீ போ சமைக்காவோ. எவ்வளோ நேரமாக கிச்சனுக்குள்ளேயே உட்காந்து போராடிட்டு இருக்காவோ. எப்படி நான் வரலன்னா என் உப்பை ஃபுல்லு தட்டி காலி பண்ணியிருப்பாளுவோ. ஏமா நீ கொஞ்சம் புலம்பாம போறியா? அம்மா மட்டும் வரல, இப்போ உப்பை கொட்டி நம்ம பெரிய தப்பு பண்ணியிருப்போம் டீ. சரி 2 ஸ்பூன் போடு. தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வை, விசில் வரட்டும். ஏக்கா என்ன டீ, நான் நினைக்கிறதா நீயும் நினைப்பேன்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப் அக்கா மார்களே கொஞ்சம் உப்பு எத்தனை ஸ்பூன் போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையான அளவுன்னு சொல்லிட்டீங்களா, கன்ஃபியூசன் ஆயிடுது. ஆமா டீ, நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். சரி டீ சரி. வாசமே சூப்பராக இருக்கு டீ. லாஸ்ட் டைலாக சொல்லிட்டு வீடியோ முடிப்போம் வா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நாவின் சுவையரம்பு மலரட்டும். இந்த வீடியோவை அந்த அக்கா கண்ணில் படும் வரை ஷேர் பண்ணுங்க. அக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எத்தனை ஸ்பூன் உப்பு போடணும்னு சொல்லி எல்லா வீடியோலையும் சொல்லிருங்க அக்கா. தேவையான அளவுன்னு சொல்ல போய் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏடி டாட்டா பையும் அந்த அக்கா ஸ்டைலே சொல்லிட்டு முடிச்சிருமா? சரி டி, வீடியோவில் பார்ப்போம். அதுவரை தமிழ் போல் வளர்வோம்.